10 மாதம் 300 நாள் தொந்தி நடுங்க துணை நடுங்க என் தாயாகப்பட்டவள் என்னை பெத்தெடுத்தாலே என்னை இப்படி பார்க்கவாப்பா நீங்க என்னை பெத்தெடுத்தீங்க. ஆகி போச்சு. என்னுடைய நிறுத்த வந்திருக்கின்றாயா? வெள்ளிங்கிரி வந்தனே அப்பா, நான் சேர்வரிசை சீதானத்தோட வந்தனே, நீ வந்து பார்த்தாயா? ஐயோ ஐயோ, நீ வந்து பார்த்தாயா? அல்லது உன் புரிதனாக மாமன் வந்திருக்கிறார் என்று சொல்லி மதிப்பு மரியாதை கொடுத்தானா? இப்ப ஏன் எதுக்காக வந்திருக்கிறாய்? அப்பா, நீங்க நடத்த நல்லா சுட்டி எரிக்கிறதா என் கணவர் உயிர் போயிடும் போல இருக்குது அப்பா. அதாவது தசுனாபுரியிலே நடத்தக்கூடிய யாகமாகப்பட்டது பச்சுக்கிட்டு எரியுது அப்பா அப்படின்னு தெரிவிக்கிறாய். என் கணவர் உயிர் போயிடும் போல இருக்குது அப்பா. இந்த யாகத்தை நிறுத்திடுப்பா. இந்த யாகம் எதுக்காக செய்கிறேன் தெரியுமா? எதுக்குப்பா? உன்னுடைய புருஷனுடைய உயிர் போவதற்காக மரண யாகம் செய்து கொண்டிருக்கிறேன். ஐயோ, எங்கள் அறியாம படிக்கும் பெற்றவன் அறியாம படிக்கும் பெற்றவன் அறியாம படிக்கு ஓடி போய் திருமணம் செய்தாய். பார்த்தவர்கள் கேவலமா நினைப்பார் என்று சொல்லி நான் சேர்வரிசை சீதானத்தோட நான் வெள்ளிங்கிரி வந்தேன். அவன் தான் அடுத்தவன். நீயாவது தாய் தந்தவன் எவ்வளவு தூரம் நான் அழுது புலம்பி உன் வாசப்படையில இருந்து அளவு மதிப்பு கொடுத்தாயா? தந்தை தாய் வந்திருக்கிறார் என்று சொல்லி வந்து முன்னாலே எங்க இடத்துல தலையாவதி காமிச்சியா? எங்களை எட்டி பார்த்தியா? நீ தான் வரல. அவனாவது வந்தானா? சரி, உன் புருஷனை கொள்வதற்காக இந்த மரண இயக்கம், புருஷனை கொள்வதற்காக இந்த மரண இயக்கம். தாத்தா, நீங்கள் யாகத்தை விடாத ஈசன் ஒளிக, ஈசன் ஒளிக, ஈசன் ஒளிக. கொள்வதற்கு யாகமா செய்து வாரோம். செய்து வாரோம். அந்த பரமான கொள்வதற்கு எந்த மரண யாகம் செய்து வாரோம். யாகங்கள் செய்தாரம் யாகங்கள் செய்தாரம். செய்து வாரார்.
அந்த வெள்ளிங்கிரி அவரமே பத்தி எரிய முடி ஈசன் ஒளிக ஈசன் ஒளிக கர்த்தன் வாழ்க கர்த்தன் வாழ்க அந்த சத்தியோகம் முழுவதும் பத்தி எரிய முடி கர்த்தன் வாழ்க கர்த்தன் வாழ்க ஈசன் ஒளிக ஈசன் ஒளிக ஈசன் வாழ்க கைது வரும் கர்த்தன் வாழ்க கர்த்தன் வாழ்க கர்த்தன் வாழ்க இவன் ஒளிக இவன் ஒளிக இவன் ஒளிக அந்த பரமானைய கொள்வதற்கு நாங்கள் மழையாக கைது வரும் கர்த்தன் ஒளிக இவன் வாழ்க கர்த்தன் கர்த்தன் ஒளிக இவன் வாழ்க கர்த்தன் ஒளிக இவன் வாழ்க தந்தை என்னை கூட பார்க்காம ஏன் மாத்தி சொன்னான் தெரியாம சொல்லிட்டேன் எப்படி தெரியாம சொன்னான் அனல் குறைந்து விட்டான் அந்த ஏஜன் எப்படி ஆகுவது அப்பா சரியாக சொல்லி இறுதியில என்ன நடக்குமோ அது இப்பயே தெரியுது. அப்பா இந்த யாகத்தை நிறுத்திடுப்பா. யாகத்தை நிறுத்த யாரு சொன்ன அவனுக்கு அந்த யாகத்தை நிறுத்த சொல்லி? அப்பா அவனை கொல்வதற்காகவே மரண யாகம் செய்து கொண்டிருக்கின்றேன். அவனை கொல்வதற்காகவே நான் மரண யாகம் செய்து கொண்டிருக்கின்றேன். இங்க வந்து இருக்கிறதா? சரி ஓடி வா, ஓடி போ. புருஷனோட நீ அப்பா இந்த மங்கையாளு அப்பா இந்த மங்கை அழுவும் குரல் உனக்கு கேட்கலையா? இந்த தையலால அழுவும் குரல் உனக்கு கேட்கலையாப்பா? எத்தனை அழுது தாய் தந்தை இருவரும் ஆகிய உன்னுடைய வாசப்படியில வந்து கோவி கோவி கத்தனமே பார்த்தாயா? ஐயோ மூஞ்ச காமிச்சாயா? பங்கப்பட்டு வந்தேன். நான் சேரு செய்தானம் எடுத்து நம்மளோட உட்டார் ஒருவர் சொந்தம் பந்தம் யாவற்றையும் மேற்கொள்ளமாக்கி அழைத்து நான் ஆட்சி சேன மணியோடு அந்த வெள்ளிகிரி வந்து கண்ணே மகளே தாய் தந்தைக்காக வந்திருக்கின்றோம் அப்படி என்று அழுந்து பார்த்தேன். என்னை வந்து பார்த்தாயா? உன் புரிதலாகிய எந்த சத்தியலோகம் இல்லை இந்த உலகம் 56 தேசத்தில் நம்ம உயிரோட இருக்கக்கூடாது. இந்த சத்தியலோகமோ இந்த உலகத்தை அந்த முக்கத்தார் பரமேஸ்வரனுடைய ஆழ்வதோ நான் ஆண்டு வருவேன். அண்ணவனை கொண்டு விட்டு இந்த யாகத்தில் அண்ணவனை கொண்டு விட்டு நான் தான் இந்த நாட்டை முக்கத்தார் பரமேஸ்வரன் என்ன ஆண்டானோ அந்த 56 தேசத்துக்கு படி எழுக்கக்கூடிய அதிகாரத்தை எடுக்க போறேன் இந்த யாகத்தை. அப்பா அப்ப இந்த தங்கக்கு அப்பா
நான் பார்க்க மாட்டேன். தந்தையே, வேகத்தை நிறுத்த வேண்டாம். தாத்தா, நீங்க வேகத்தை நிறுத்தாம வளர்த்துறான். அப்பா ஒரு தங்க கிண்ணம் தான் எடுத்து எனக்கு ஒரு தயிர் சாதம் ஊட்டுனியே, அன்னைக்கு ஒரு வெள்ளை கிண்ணம் தான் எடுத்து ஒரு வேள்வி சாதம் ஊட்டுனியே. அப்பா இந்த தரையெல்லாம் தங்கத்தால தகடு பறிச்சு என்னைய தரையில நடக்க விடாத அந்த தங்கத்துல நடக்க விட்டியே. இந்த மாளிகையெல்லாம் வெள்ளி பதிச்சு என்ன அரண்மனையில படுக்க வச்சு ஆமா பெத்த புள்ள அழுவுறவன் காதுல கேட்கலையாப்பா. பெத்த பிள்ளை அழுவதற்கு நீ உனக்கு கஷ்டம்னு சொல்லும் பொழுது இவ்வளவு ஆத்த அழுவுறாய. தாய் தந்தையாகிய வெள்ளிங்கிரி வந்தமில்லவா, தாய் தந்தை நம்மளை பெற்று வளர்த்து பால் ஊத்தி சீர் ஊத்தி பாங்கா வளைத்து விட்டார்களே, நம்மளை தரையில வெட்ட தரபூச்சி கிடைக்கும் என்று சொல்லி தங்க தகட்டு மேல நடக்க வச்சு, அதாவது உனக்கு வெள்ளிக்கிணம் எடுத்து வெள்ளிக்கிணத்தால் சோறு ஊட்டி விட்டு தங்க கிணத்தால் பால் ஊட்டி விட்டு அந்த பாசத்துக்காவது தாய் தந்தை இருவருமாக்கி நம்ம வாசப்படியில வந்து அழுது புலம்புறாருன்னு சொல்லி ஒரு பார்த்துருப்பாங்க. எங்க வந்து இப்ப வந்து புருஷனை காப்பாத்த வந்திருக்கிற தாய் தந்தை இருவரும் வந்துமே, அதுக்காவது உனக்கு புருஷன் தான் பெருசு. தாய் தந்தை சிரிச்சுன்னு சொல்லி நினைச்சல்லவா, உன் புருஷன் செத்தாலும் சரிய யாகத்தை இணைக்க மாட்டேன். உன் புருஷன் காவதற்காகத்தான் இந்த யாகம். அப்படியா? இது என்ன யாகம் தெரியுமா? என்ன மரண யாகம். அந்த அப்பா செய்தா யார கோரி செய்தமான ஒரு உயிரோடு நினைக்க முடியாது. இந்த மங்கையாளு தாலியாளு ஒரு தடவை பாருப்பா. அம்மா மகளே, இந்த மகன் எங்க மகன் வந்து பேசுமா? இல்ல, நாங்க எவ்வளவு தூரம் நாங்க ரெண்டு பேரும் பொன் வரிசை எங்க என் புருஷகாரம் போட்டு போட்டு அடிக்கிறோம். அப்படி என்ன அடி அடிக்கிறோம்? எங்க அம்மா இப்ப எங்க அம்மன்னா இந்த தையலால இருக்கும் தாலி இந்த தாயாருக்கு கேட்கல. யாருன்னு எனக்கு தெரியாது. போ அடிக்கோடியா முண்டை யாருன்னே தெரியாது. நாங்க மரணம் வளர்த்துறோம். அம்மா இந்த மங்கையால் அறுக்கும் தாலி உங்க இருவருக்கும் கேட்கலையா? என் கணவர் கத்தும் சத்தம் காதுக்கு கேட்கலையா? சாட்சியில அடிச்சது உனக்கு சரடு மாதிரி போயிடுச்சா? அம்மா நாங்கெல்லாம் ஏண்டி அவகிட்ட முண்டா செங்கல் எடுத்து வந்து குத்துமா? அம்மா இந்த வல்லாளனை கட்டி இந்த வயசுலயே தாலி அறுப்பன்னு நீ நினைக்கிறியா? அம்மா அறுத்துட்டு போ முண்டிச்சே போடி. யாரு வேணானா? நீ தாலி கட்டாத ஊர் மேயர்னு என்னையும் மேய சொல்ற பாத்தியம்மா. நாங்க எவ்வளவு கூவி கூவி சத்தமிட்டோம். நீ அப்ப இது பண்ணியா? இப்படி எல்லாம் நம்ம காதுக்கு கேட்கவே இல்லையே. காதுக்கு அப்பா நொட்டுச்சு. கேக்கல நொட்டுச்சான். கேக்கல பாருங்க. அப்பா என் கணவர் போயிட்ட பின்னாடி அவரைய பார்ப்பதற்கு நீ இப்படி அழுவுறிய, நாங்க இப்படின்னு அழுந்திருப்போம். அன்னைக்கு சீர்வரிசப்பா குடுக்குறப்பா வரப்ப நாங்க எவ்வளவு அழுந்திருப்போம். ஊரறிய நாடு அறிய அடிச்சுட்டாங்க. அண்ணா ஊரறிய நாடு அறிய தேவர் அறிய எங்க இருந்து சத்தியலோகத்துக்கு அதாவது வெள்ளிங்கிரிக்கு நாங்க சீர்வரிசை எடுத்துட்டு வந்துட்டு
சீர்வரிசை மறுபடியும் திருப்பி எடுத்துட்டு வந்தோம். ஓடி போனதுக்கு உலகமே எங்களை காரி துப்புனார்கள். சீர்வரிசை திருப்பி எடுத்து வரும்போது எங்களை எத்தனை பேர் ஏற்றினார்கள் தெரியுமா? எத்தனை பேர் வந்துகிட்டு இது நிறுத்து அது நிறுத்து அது நல்லா இல்ல இது நல்லா இல்ல அப்படின்னு நான் எங்க புருஷன் உயிர் போகுது வெள்ளிங்கிரியே பத்தி எரியுதுன்னு சொல்லி இப்ப வராயே அதெல்லாம் ஒரு காலமா முடியாது. உன்னுடைய புருஷன் செத்தா நீ அங்கேயே போய் சாவு. ஓடி ஓடி போடி ஓடி போ. அப்பா தந்தையே வளர்த்தங்க யாகத்தை நிறுத்த வேண்டாம். தர்க்கன் வாழ்க தர்க்கன் வாழ்க தர்க்கன் வாழ்க சிவன் ஒளிக சிவன் ஒளிக வாழ்க ஈசன் ஒளிக. அப்பா மண்ணை வரும் போன பின்பு என் கணவர் போன பின்னாடி நல்லா கேட்டுப்பா. நல்லா கேள்வி சொல்ல தேவையா? இந்த மஞ்சள் என் கணவர் போன பின்னாடி நான் உயிரோடு இருப்பேனா சொல்லுடி. மன்னவர் போன பின்னாடி நான் உயிரோடு இருப்பேன்னு நினைச்சு நீ இந்த யாகம் நடத்துறியா? போனாலும் பரவாயில்ல, யாகத்தை நிறுத்த மாட்டோம். நீ என்ன சொல்ற? நீ ஒண்ணும் சொல்ல வேணாம். நான் இதுக்கு மேல இங்க வந்தனா உன் செருப்பு கழட்டியா நீ அடி. நீ அடிச்சுனா நீ அவளை தாண்டி. நான் செருப்பு கழட்டி அடிக்க மாட்டேன். நீ சாவா போடி நீ போடி. யாகங்கள் வாழத்தீராமம் இந்த மும்மூர்த்தி இந்த மும்மூர்த்தி தேவர்களும் யாகங்கள் வாழத்தீராம சிவன் ஒளிக சிவன் ஒளிக தர்க்கன் வாழ்க தர்க்கன் வாழ்க. தர்க்கன் ஒளிக தர்க்கன் ஒளிக தர்க்கன் ஒளிக
சுடுதடி. ஆமா பெண்ணே, என் தந்தையாரே ஆகத்த போய் நான் நிறுத்துறேன் அண்ணா. கொஞ்ச நேரம் எனக்கு விட கொடுத்தா போதும் சொன்னியே. உன் தந்தையாரே ஆகத்தை நிறுத்திட்டாரா? சொல் வார்த்தை கேட்காத போனியே. உன்னுடைய தந்தையாராகிய வாண்டி சொன்னாரா? உனக்கு வரவேற்பு கொடுத்தானா? அந்த படுப்பாவை எடுங்க சொல்லி இட பாகத்துல இருந்து இறங்கி போனியே. என்னாடி நடந்து விட்டது? என்னாடி அங்க என்னாடி செஞ்சாங்க? நடத்தும் யாகத்துக்கு சென்று நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேங்க. இந்த தாச்சா இனி தாலி அறுக்க அவன் யாகம் நடத்துறான். இந்த சிவன் சாவ அவன் யாகம் நடத்துறான். சுவாமி போன என்னைய மதிக்கவும் இல்ல, அந்த யாகத்தை நிறுத்தவும் இல்ல. சுவாமி என்ன தாச்சனி எப்படி தெரியுமா? என்ன என் மரத்தை கேட்காம நீ அப்ப வீடு போனியோ? மரத்தை கேட்காம நீ அப்ப வீடு போனியோ? உன்னை இவ்வளவு நாளா நான் இடபாகத்துல தூக்கி வைத்து உன்னை கொஞ்சம் குழாவி கொண்டு இருந்தேன். அப்படி இனிமேல் என் இடபாகத்தை விட்டு இறங்கி ஓடடி நாயே. ஏங்க ஏதோ ஒரு காரணத்துக்கு என்ன இப்படி சொல்றீங்களே, உங்களுக்கு நல்லா இருக்குதா? என் பேச கேட்டியா? நானே போக கூடாது, செத்தாலும் பரவாயில்லை அடி சொல்லி நான் உன் இடத்துல என்ன தெரிவித்தேன்? என் வாரத்தை மறந்து விட்டு வருத்து விட்டு என் தந்தையார் செய்ய ஏகத்தை நிறுத்த வேண்டிதான போனேன். நிறுத்த முடிந்ததா? இனிமேல இந்த இடபாகத்துல உனக்கு இடமே கிடையாது. நீ எங்க போய் வாழ்? நம்ம போய் வாழ்ந்துக்கிறேன். ஐயோ சுவாமி, ஐயோ நானு என்ன செய்வேன்? அப்பா நான் ஒரு ஆளும் இல்ல, பாவியானே. உனக்கு கேட்கலையா? தரியலால் குழம்பு சத்து உனக்கு கேட்கலையாப்பா?
அம்பாள் புலம்பு சத்தம் உன் தந்தையாரே உனக்கு கேட்கலையா? எனக்கு கேட்கவில்லை. கூடி நின்னு யாகம் நடத்துறீங்களே, ஒரு பெண்ணா பிறந்தவ புலம்புறாளே, கணவர் இழந்து விதவி ஆயிடுவன்னு புலம்புறாளே, கணவன் இல்லாத இந்த தாலி இல்லாத ஒரு பெண் என்ன செய்வான்னு உங்களுக்கும் தோணலையா? அதாவது அண்ணா புருஷனாகிய உனக்கு கூட எதுவும் தோணலையா அண்ணா? உன் தாலி அழுவதற்காக தான் இந்த யாகமாக்கப்பட்டது. யாகத்தை எத்தனை சொன்னாலும் நிறுத்த போவதில்லை. உன்னுடைய மனவனாகிய உயிரை தப்பிக்க போவதும் இல்லை. என்னுடைய மரண யாகமானது இயேசுனை கொல்லாம விடாது. அப்படியா? ஆமா அண்ணா, அண்ணா நம்ம கூடி நல்ல பிறக்கலையா அண்ணா? அண்ணா நம்ம ஒரு கூட்டு பாலு அண்ணா மாயவா நம்ம முன்னாலயா கூடி பிறக்கலையா? ஒரு கூட்டுல நம்ம பால் உண்ணலையா? நம்ம இந்த நாட்டுல சேர்ந்து பிறக்கலையா அண்ணா? நம்ம இருவரும் சேர்ந்து ஒரு பால் உண்ணலையா? இந்த தங்க தாலி இருக்கு நீ பாக்குறியா? அதுக்கு நீ உடந்தையா இருந்து யாகம் நடத்துறியா அண்ணா? ஆமா தங்கா. என்னன்னா இப்படி சொல்றீங்க? எனக்கு பெத்த பிள்ளையோட வேற புள்ள முக்கியம். அதனாலதான் தங்கா. கூட பிறந்த நீயே இதுங்களா என்ன யாருன்னா பாக்க போறா? அப்படியா தங்கா? அண்ணா ஏதோ ஒரு வழி பிறக்கும் போ தங்கா. கணவர் போன பின்னாடி நான் உயிரோடு இருப்பேன்னு நீ நினைக்கிறியா? தங்கா அண்ணா கணவர் போ எப்படி இருந்தா சாபம் ஒன்பதாகிய நீ செத்துரு. நீ செத்து போ. எனக்கு சந்தோஷம். அப்படியா? ஆமா. இதுக்கு மேல நான் உனக்கு தேவையில்லையா? தேவையில்லை அம்மா, தேவையில்லை, தேவையில்லை. என்னுடைய யாகத்தை நிறுத்த வேண்டாம். அப்படியா? ஆமா. இதோ நீ ஈசன் ஒளிக என்று யாகம் நடத்துறாயே, இந்த யாகம் அனைத்தும் நாசமா போவ. இதுக்கு மேல நீ யாகம் நடத்துறது வீணா போயிடும். அப்பா நான் இதோடு இந்த யாகத்துல குதித்து இந்த யாகத்தை நிறுத்தி நான் உன்னோட யாகத்திலே நான் கிடைக்கிறேன். அப்பா பாப்போம். அப்பா எல்லாம் நெருப்பு போட்டு சொல்லிட்டேன். அதாவது எப்படி என்றா தாத்தா, நாமளாகி ஏசனோ ஒளிவதற்காக ஏசனை கொல்வதற்காக எந்த மரண யாகம் செய்து கொண்டிருந்தோம். ஏசனாகப்பட்டவன் அதாவது அனலாகிய தாக்கி தவித்துக் கொண்டிருந்து கொண்டு விடுத்து விட்டான். என் மகளாகப்பட்டது எவ்வளவோ சொன்னா நாம ஏற்றுக்கொள்ளவில்லை. அதாவது நம்மளுடைய வார்த்தையை மீறி மரண யாகத்தை தடுக்க வந்தான். மரண யாகத்தை நாம தடுக்க முடியாத இருந்த காரணத்தினால் இந்த யாகத்திலே விழுந்து செத்து போயிட்டான். செத்தாலும் பரவாயில்ல. அதாவது நம்மளுடைய யாகமானது நிறைவேறட்டும். சாமி எப்படி தெரியுமா? அந்த கருத்தனாகப்பட்டவன் யாகம் செய்ய அந்த யாகமாகப்பட்டது அக்னியாய உடம்பெல்லாம் வீசிக் கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய தேவையாளாக பார்த்தான். நம்மளுடைய புருஷனுடைய உயிரே போகும் பொழுது நாமல் தந்தாரிடம் போய் யாகத்தை நிறுத்தலாம் என்று சொல்லி போனான். அப்படி போகும் பொழுது அந்த தர்க்கனாகப்பட்டவன் யாகத்தை நிறுத்தவில்லை. என்னிடத்துல
சென்று வந்து விட்டார். அப்படி வரும் பொழுது பெண்ணே, என் பேச்ச கேட்காம நீ எப்ப உன் தந்தையாரிடம் சென்றியோ, நான் இடபாகத்துல இதுவரைக்கும் உன்னை தூக்கி வச்சு கொஞ்சம் குலாவை கொஞ்சம் கொண்டிருந்தேன். ஆனா என்னை விட்டுட்டு போனையோ, இனிமேல என் இடத்துல இடபாகத்துல வேண்டிதல்னு சொல்லி என் தேவையாளாக போனவன் இன்னும் வரவில்லை. அப்படி என் தேவையாளாகப்பட்டவன் வராத காரணத்தினால் யாரையும் அனுப்புனேன் தெரியுமா? விநாயகர் அனுப்புனேன். விநாயகர் போனவரும் வரவில்லை. சரி, இவரும் வரவில்லை என்று சொல்லி முருகனை கூப்பிட்டேன். முருகனை கூப்பிட்டு